இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா கண்டிப்பா சரியாயிடுவாரு. ஏன்னா மாமாவை பார்க்கவே கூடாதுன்னு ஒதுங்கி இருந்த சிபியர் தான் வீட்லயே நம்ம கூட இருக்காரு. இப்போ நம்ம தமிழ் சிஸ்டர் மாமாவை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறாங்க. புதுசா டாக்டரை மாத்தி இருக்கோம். ட்ரீட்மெண்ட்டும் புதுசா ஆரம்பிக்க போறோம். இது எல்லாத்தையும் விட நீ உன் அப்பாக்காக இவ்வளோ ஃபீல் பண்றல வர்ஷினி. அவர் உனக்காக கண்டிப்பா குணமாகி வருவாரு பாரு. தேங்க்ஸ் சேது. நீ நீ பேசும்போது மனசுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. என்கிட்ட இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது என் கடமை. நான் வேற யாரவா என்ன? இல்ல, அப்பாக்கு இப்படி ஆகவும் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். நீ இப்ப பேசுறது எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். உன் கூடவே இருப்பேன். வர்ஷினி, சின்ன வயசுல இருந்தே நான் உன் கூடவே தானே இருக்கேன். எப்பவும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் நான் உன்னை சுத்தி சுத்தி தான் வரேன். உன்னோட சின்ன சின்ன சந்தோஷம் தான் என்னை சந்தோஷமா மாத்தும். நீ லேசா கண் கலங்கினாலும் அது என்னை பெருசா பாதிக்கும். நான் எப்பவுமே உன்னை பத்திரமா பாத்துக்கணும் வர்ஷினி. என் மனசுல இருக்கிற அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சேது, சேது, நீ ஜூஸ் குடி, ஜூஸ் குடி. இங்க பாரு வர்ஷினி, மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ரெஸ்ட் எடுக்கிறியா இல்ல நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா? இல்ல, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். வேற ஏதாச்சும்னா உன்னை கூப்பிடுறேன். சரி, குடிச்சிரு. கொஞ்சம் தான் இருக்கு. போதுமா? சரி சரி, வரேன். நீ ரெஸ்ட் எடு. நம்மளை தவிர மற்ற எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. சரி ப்ரோ, என்ன அத்தை பொண்ணுக்கு ஜூஸா? ப்ரோ, அப்போ இந்த வீட்டுல புதுசா ஒரு லவ் ட்ராக் ஓபன் ஆயிருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லையே. ப்ரோ, இது புதுசுலாம் இல்ல ப்ரோ, ரொம்ப பழசுதான். எப்பவுமே அவ மட்டும்தான் எனக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ், கரண்ட் லவ் எல்லாமே அவதான். கொஞ்ச நாள் விலகி இருந்ததுல அவளும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல பக்கத்துல இருந்தா தானே அவளுக்கும் என் மேல கொஞ்சம் பிரியம் வரும். கரெக்டா ரூட்டை முடிச்சு போய்கிட்டு இருக்கியே. அடேங்கப்பா, ஏன்டா உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமாடா? அதுவும் சரிதான். அப்ப இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் ஆள் இல்ல. என்னடா சோதிக்கிறீங்க பாருங்க. முதல்ல ஏன் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் உங்களுக்கு தான். இங்க பாரு, இதேதான் அவனும் சொன்னான். கல்யாணம் பண்ணி போயிட்டானா? நம்புங்க ப்ரோ. அததான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சரி போ போ, என்னத்த பண்றது? ஜாலிதான், என்ஜாய்டா. நாம ஊர்ல இருக்கிறவெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்ப சிங்கிளா நின்றுட்டு இருக்கோம். சரி, என்ன தனியா பழம் போட்டானுங்க. அந்த பக்கம் யாராவது லவ் பண்றாங்களா பாப்போம்.